டுடே வந்து ஒர்க்குக்கோசம் நாங்கள் எல்லாரும் சைதாப்பேட்டைக்கு போகிறோம். அங்கே மார்னிங் நடந்த ஒரு விஷயம் பயங்கரமாக கடுப்பேத்துருச்சு என்ன. அதை பற்றின வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பில்லரில் வந்து ஒரு நூலகம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். நூலகம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். அதை நான் எந்த விதமான குறையும் சொல்லலை. ஆனால் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே ரோட பிளாக் பண்ணது அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நான் நின்று 1 மணி நேரமாக அந்த வெயில நான் நின்றுருக்கேன். எனக்கு பின்னாடி 1008 பேர் நிற்கிறாங்க. குழந்தைங்க அழுவுது, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பக்கத்தில் பில்லரில் ஒரு இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அந்த ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் வந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? உள்ள உயிர் போயிருச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? அவ்வளோ டிராஃபிக். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல கோவத்தை. ஏன்னா இப்போ மக்களா வந்துட்டு போனால் கூட ஒன்றுமே தெரியாது. சரி அவ்வளோ அர்ஜென்ட் அப்படின்னா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு பப்ளிக், எதுக்கு நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்? ஏன்னா என் கூட பக்கத்தில் ஒரு பெரியவர் இருக்காரு. அவரே உங்களை எப்படி அசிங்கமா எல்லாருமே அசிங்கமா தான் கேட்குறாங்க. ஒருத்தர் இல்லை, எல்லாரும் அசிங்கமா தான் உங்களுக்கு இதே வேலையா போச்சு, இவங்க இதே வேலையா போச்சு அப்படின்ட்டு. நீங்க வரீங்களா? மக்களா வந்தாலே ப்ராப்ளமே இல்லை. சரி வரீங்க, ஓகே பிளாக் பண்ணுறீங்க, ஓகே ஒரு 2 நிமிஷம் நீங்க வரும்போது டப்புனு சிக்னல் போட்டு நிறுத்தினா அது ஒரு நியாயம் இருக்கு. நீங்க எங்கேயோ இருக்கீங்க, ஆனா நீங்க எங்கேயோ இருக்க ஒரு சிக்னல் நீங்க வந்து பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன நியாயம் சொல்லுங்க? எல்லாரும் வேலைக்கு போக வேணாமா? நீங்க வந்து சொகுசா வந்து கார்ல வந்து ஏசில உட்காந்து வந்து போயிடுறீங்க. இங்க வெயில்ல நின்றுட்டு இருக்கவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அங்க இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறதுக்கு வருவானுங்க. டிஎம்கே வந்து சப்போர்ட்டா வருவானுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அந்த இடத்துல உன் குழந்தை வெயில்ல நின்று அழுதுட்டு இருந்தா அப்படின்னா நீங்க ஒத்துப்பியா? சரி அதை விட்டுரு. ஆம்புலன்ஸ்ல உங்க உறவினர்கள் யாராவது இருந்து அவங்க கஷ்டத்துல வலியை துடிச்சிட்டு இருக்கும்போது டிராஃபிக்ல மாட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீ ஏத்துப்பியா? நீ என்ன சொன்ன? இந்த மாதிரி நீ போடுற வீடியோவுக்கு நான் வந்து கடைசி வரைக்கும் பதில் சொல்லுவேன்ட்டு ஒரு தொண்டன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உங்க வீட்டு ஆள் வந்து அந்த டிராஃபிக்ல ஆம்புலன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இருந்தாங்க அப்படின்னா, உயிர் போயிருச்சு அப்படின்னா யார் என்ன சொல்லுவா? அதுக்கு யார் காரணம்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்ல எனக்கு புரியல. தொண்டனா இரு. எனக்கும் வந்து இங்க பாருங்க, நான் வந்து அரசியல் பேசுறதுக்கு நான் இங்க வரல. நான் மக்களின் ஒருவன். இப்ப எப்பயுமே சொல்றேன், நான் மக்களின் ஒருவன். அரசியலுக்கே வரல. அது ஒரு குப்பைன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி பேசவே வரல. எனக்கு நான் ஒரு பப்ளிக்கா இருந்து உங்ககிட்ட நான் பேசுறேன். என்ன பாதிச்சது, என்ன மட்டும் பாதிச்சா கூட நான் உங்களுக்கு வீடியோ போட்டா நீங்க எனக்கு கழிவுகளை ஊத்தலாம். என் கூட அவ்வளோ பின்னாடி அவ்வளோ கூட்டம். அது எல்லாமே பாதிச்சது. அங்க ஒரு குழந்தை ஆட்டோல அழுதுட்டு இருந்து நான் பார்த்தேன். என் கண் கூட நான் பார்த்தேன். பின்னாடி ஒரு பெரியவர், அவருக்கு வெயில் தாங்க முடியாம அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அசிங்கமா கேட்கறானுங்க உங்களை. உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. நீங்க வரீங்களா, நல்லது பண்றீங்களா, ஓகே. ஆனா பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க அழகா சொகுசா கார்ல வந்துட்டு போறீங்க. மக்கள் வந்து பாதிக்கிறாங்க. என்னோட கருத்து இவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா வெயில்ல நிற்கிறவங்களுக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும் சரிங்களா. என்னோட கமெண்ட்ல வந்து சொல்றவங்க ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவனுக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். பதில சொல்லு. போன வாட்டி நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு பதில் வந்து நான் கேட்டதுக்கு பதில் வரல. வேற தான் வந்து பதில். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அதே மாதிரி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த இடத்துல உன் குழந்தை, உங்க வீட்டு யாராவது ஒரு ஆள் அங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த நான் சொல்ற மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு. திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ்ல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து டிராஃபிக்ல இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா யார் பொறுப்பு? நான் கேட்கறேன். சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம் யார் பொறுப்புன்ட்டு. அநியாயம் பண்றாங்க. ஆனா சத்தியமா இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நாளைக்கே உங்க நிலைமை வந்து அந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா நீ தொண்டனா இருக்கிறதுக்கு இதுவே இல்லை. ஏன்னா உங்க வீட்டில் ஒரு ஆள் வந்து அங்கே மாட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்க தலைவனை நீங்களே விருப்பீங்க. அது அவங்கவுங்களுக்கு நடக்கும்போது தான் வலிக்கும்வாங்க. அதுதான். ஆனா அவங்களுக்கு